ஸ்வரன் ஆர்யா ஆர்ட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். நாம் இன்றைக்கி பார்க்குறது பரணி தீபம். பரணி தீபத்தன்று நாம் எப்படி பூஜை அறையில் கோலமிட்டு நாம் எப்படி பூஜை பண்ணுறோம், நாம் எப்படி விளக்கேற்றி நம்ம என்ன ஸ்லோகம் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பூஜை அறையில் எப்பவும் போல் 2 விளக்கு ஏற்றியிருக்கோம். நம்ம குபேர விளக்கு ஏற்றியிருக்கோம். அதே போல் எப்பொழுதும் ஏற்றிடணும். திரும்ப பரணி தீபத்துக்கு கட்டாயமாக இப்படி ஒரு தாம்பூலத்தில் நான் ஸ்வஸ்திக் கோலம் பாருங்கள், இங்கே இது மாதிரி ஸ்வஸ்திக் கோலமிட்டு நான் இதில் 5 தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி 5 பஞ்சு திரி போட்டு நம்ம நல்லெண்ணெய் தீபம் ஏற்றியிருக்கோம். அதுக்கு பாருங்கள், இப்படி நட்சத்திர கோலம் ஒவ்வொரு தீபத்திற்கும் ஒரு கோலம் போட்டு பிறகு நாம் அதில் பூ வச்சுருக்கோம். நாம் என்ன ஸ்லோகம் படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பரணி தீபம் அப்படிங்கிறது சிவபெருமானின் பஞ்சபூத தத்துவங்களை குறிக்கும். அதாவது காத்தல், அழித்தல், படைத்தல், அருளல், மறைத்தல். நம் சிவபெருமானை நினைத்து 5 மண் தீபங்கள் இந்த மாதிரி அகல் தீபங்கள் நாம் ஏற்றணும். 5 தீபத்துலேயும் நாம் நெய் விடலாம், நல்லெண்ணெய் இல்லைன்னாக்கா 5 கூட்டு எண்ணெய் தீப எண்ணெய் விட்டு நம்ம ஏற்றலாம். அது ஏற்றுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்மளுடைய முன்னோர்கள் ஆசி நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும். பிறகு நமக்கும் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் இது ரொம்ப நன்மை பயக்கும். இது பரணி தீபத்துக்கு திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் நம்ம பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய தீபம். இதற்கு நாம் என்ன போற்றி மாலை, தீப போற்றி மாலை என்ன பாடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தீபம் ஏற்றிட்டு மனதார நாம் விநாயகரை மனதார நினைத்துட்டு திரும்ப நம்ம குலதெய்வத்தை நிறச்சிடுவோம். திரும்ப நம்ம ஓம் நம சிவாய அப்படின்னு நம்ம சிவநாமத்தை சொல்வோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று நாம் பாடிடுவோம். திரும்ப நம்ம தீப போற்றி மாலை. ஓம் இயற்கை அறிவொளி ஆனாய் போற்றி. ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி. ஓம் பேரருட்கடலாம் பொருளே போற்றி. ஓம் மூவுலகுந்தொழ மூத்தோய் போற்றி. ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த பாடலை நம்ம பாடிட்டு திரும்ப நம்மளுடைய தீபதூப ஆராதனை பார்த்துடலாம். திரும்ப அடுத்தது நம்ம பழங்கள் வச்சுருக்கலாம். பரணி தீபத்துக்கு சிலர் விரதம் இருப்பாங்க. அப்படி விரதம் இருக்கிறவங்க பால் சர்க்கரை வைத்து சாமி கும்பிட்டுட்டு திரும்ப அந்த பால் சர்க்கரையை அருந்தலாம். இப்படி நம்ம பரணி தீபம் ஏற்றிருக்கிறோம். நாம் ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம். பாருங்கள், இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எழுதி வச்சுட்டு நாளைக்கு படிங்க. ஸ்வரன் ஆர்யா ஆர்ட்.